ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 10 சின்ன வெங்காயம், 6 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 5 நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி 5 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ 100 கிராம் துவரம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். துவரம்பருப்புக்கு பதில் நீங்கள் பாசிப்பருப்பு, மைசூர் டால் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். இப்போ பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 5 விசில் போட்டு எடுத்துக்க போகிறேங்க. நீங்கள் பாசிப்பருப்பு, மைசூர் டால் சேர்த்திங்கன்னா 2-3 விசிலே போதுங்க, அது சீக்கிரமாக வெந்துடும். குக்கரில் 5 விசில் போட்டு எடுத்தாச்சுங்க. இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்துடுச்சிங்க. பருப்பு வந்து ரொம்ப குழையக்கூடாது, லைட்டாக இந்த டெக்ஸ்சரில் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பருப்பு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இந்த சாம்பார் கொதிக்கட்டும். இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான சின்ன தாளிப்பு பார்த்துடலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து கடுகு, சீரகம், 5-6 வெந்தயம் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாம் பொரிஞ்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்து அந்த தாளிச்சதை சாம்பாரில் சேர்த்துடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த சாம்பார் எப்படி தெரியுமாங்க சாப்பிட்ணும்? இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எதுவாக இருந்தாலும் எல்லாமே சுட சுட இருக்கணுங்க. அப்போ தான் இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், அப்புறம் அடிக்கடி நீங்கள் செய்வீங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.